காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்னைக்கு நம்ம கந்தரப்பம் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் கந்தரப்பம் போட்டிருக்கோம் சேனலில். இன்னைக்கு பாரம்பரிய முறையில் நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னு இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அரிசியை தலை தட்டி வச்சுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரிசியை தலை தட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உளுந்து அள்ளி வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். பாருங்க, இந்த உலக்கில் 2 உலக்கு அரிசி எடுத்து தலை தட்டிட்டு மேலே உளுந்து அள்ளி வச்சுருக்கேன். அரிசி ஊறிடுச்சு, நல்லா களைஞ்சிட்டு 2 உலக்கு அரிசி அது மேலே அள்ளி வச்சா உளுந்து தான் நல்லா அரிசிக்கு ஊறி 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். தேங்காய் பூ, ஒரு மூடி தேங்காய், இப்போ ஏலக்காயும் போட்டு ஆட்டிக்கிடுவோம். மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. நம்ம வெள்ளத்தை பாவு காய்ச்சாமல் அப்படியே தான் ஊற்ற போகிறோம். அப்படித்தான் பாரம்பரியமான முறையில் கந்தரப்பம் செய்கிறது. இப்போ பாவு காய்ச்சி ஊற்றுறோம். அப்போல்லாம் பாவெல்லாம் காய்ச்சி ஊற்ற மாட்டாங்களாம். அதனால தான் இன்னைக்கு பெரியவங்க செஞ்சது மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இந்த அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வெள்ளத்தை பாகு காய்ச்சி ஊற்ற போகிறதில்ல, வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்க போகிறோம். பாருங்க, 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு மூடி தேங்காய் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மாவை சட்டியில் ஊற்றி மாவை கலந்து விட்டுருவோம். பாருங்க, இதுதான் கந்தரப்ப கரண்டி. கந்தரப்பம் வெள்ளை பணியாரம்லாம் இப்படி கரண்டியில் தான் செய்வோம். ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எத்தலாக தான் இருக்கணும். காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி கந்தரப்பத்துக்கு வெள்ளை பணியாரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி தனியாகவே கரண்டி விற்கும். இப்படி எத்தலான கரண்டியாக இருந்தால் தான் பலகாரம் வந்து நல்லா அழகாக சேஃபாக வரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு ஊற்றி எடுக்க போகிறோம். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா சட்டி காஞ்சி வரட்டும், நம்ம அப்பத்தை ஊற்றி எடுத்துருவோம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்பத்தை ஊற்றுவோம். பாருங்க, சோடா மாவெல்லாம் எதுவுமே போடலை. பாருங்க, சோடாப்பு கந்தரப்பத்துக்கு போடக்கூடாது. அடுப்பை கையில் வைக்கக்கூடாது, அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். அடுப்பை கையில் வச்சியெல்லாம் உள்ள வெளியில் வேகும், உள்ளே வெந்திருக்காது. பாருங்க, அப்பம் எப்படி நல்லா கரைகட்டி வந்திருக்குன்னு. நல்லா நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் அந்த மாதிரி நல்லா அப்பம் கரைகட்டி வருங்க. இப்படி தான் செய்யணும்.
வாங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துருவோம். பாருங்க, எல்லா கந்தரப்பமும் ஊற்றி எடுத்தாச்சு. நான் பாருங்க எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குன்னு ரவுண்டாக. நம்ம சேர்க்குற பக்குவம் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி அப்பம் நல்லா வருங்க. இப்போ கடைசியாக ஒன்றே ஒன்று ஊற்றிருக்கேன். அதையும் எடுத்து வச்சு நம்ம பரிமாறிடுவோம். நல்லா சுட்ட எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம பரிமாறிடுவோம். பாருங்க, இப்போ எல்லா கந்தரப்பத்தையும் நம்ம வீட்டு பெரியவங்க செஞ்சது மாதிரி பாரம்பரிய முறையில் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.